ஷோ ஹே எவ்ரிவன் வணக்கம். இது நான் உங்கள் ராஜ்குமார் தான். இன்றைக்கி நாம் வந்து தருமபுரி வந்திருக்கோம். தருமபுரியில் இன்றைக்கி என்னடா எடுக்கலாம் அப்படின்னு கான்செப்ட் பிளான் பண்ணியிருந்தோம். தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வந்திருந்தேன். ஸோ நல்ல ஓரளவுக்கு கிளிக்கிங் எடுத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இன்றைக்கி ட்ராவல் முடிச்சுக்கலாம். ஸோ பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி முதல் முறையாக வந்து தருமபுரி தான் மாவட்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய மாவட்டமாக இருக்கும். இங்கே தான் கலெக்டர் ஆஃபீஸு, இங்கே தான் எல்லாமே. அப்படினால கிருஷ்ணகிரிலேருந்து நாங்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து வரணும். ஸோ ஒரு காலகட்டங்களில் எது தேவையானாலும் இங்கே தான் வந்து நம்ம வாங்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு ஏரியா. இப்போ வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தனியாக மாறிடுச்சு. இது வந்து இப்போது தருமபுரி டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளிப்பிங்காக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ நேற்று நைட்டெலாம் பயங்கரமான மழை. கிருஷ்ணகிரிலும் சரி தருமபுரியிலும் நைட்டில் பயங்கரமான மழை விடாமல் பெஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சுது. ஸோ நல்லா அந்த கிளைமேட் நல்லாயிருக்கும், அந்த வியூவெல்லாம் எடுத்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளிப்பிங் எடுக்க வந்திருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த விட கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஆனால் வெயில் இப்போ புகந்து கட்டுதுங்க. கிளிப்பிங்கெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து நாம் அதியமான் கோட்டை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து எல்லா அப்டேட்ஸும் வரப்போகுது. பார்க்க தயாராக இருங்க. கடந்து வந்த சிறு பாதை, கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற ஜோனில் நிறைய வீடியோஸ் எடுத்து தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஒரு டீ கடை இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு பஸ் எல்லாம் என்ட்ரு ஆகுதுல்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு டீ சாப்பிட்டுருக்கோம். டீ கடை ஓகே, நல்லா இருக்குது. டீ சாப்பிட்டு நல்லா போட்டிருக்கோம் மாஸ்டர். ஸோ என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் தொடர்ந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எனக்கு தேவை. ஓகேவா? பாய். ஷோ ஹே எவ்ரிவன் வணக்கம். இன்றைக்கி நாம் பஸ் ஸ்டாண்டு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டு தருமபுரியில் இப்போ நம்ம இருக்கோம். பாருங்கள், தருமபுரி ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையம். ஸோ இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் நம்ம எடுத்திருந்தோம். நைட் வியூவில் எடுத்திருந்தோம். ஈவினிங் டைமில் செம்ம சூப்பராக வந்து ஒரு கிளிப்பிங் எடுத்திருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம தருமபுரி வந்திருக்கோம். தருமபுரி தான் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்டாக உருவானது. ஸோ தருமபுரி தான் கிருஷ்ணகிரி ஏரியாடாக இருந்தது. ஸோ இப்போ தருமபுரி தனியாக, கிருஷ்ணகிரி தனியாக வந்து பிரித்து எடுக்கப்புறமா இப்போ வந்து தருமபுரி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டமாக, தருமபுரி மாவட்டமாக இருக்குது. ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்டு எந்த அளவுக்கு, எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எடுக்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து பஸ்ஸெல்லாம் வெளியே வர பகுதி, வெளியே வர இடம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். எந்த மாதிரி இருக்குது ஒரு ஸ்வீட்டஸ்ட் மெமரி. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு நம்ம இந்த பக்கம் நம்ம ட்ராவல் ஆகி வந்து. தட் மீன்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ராவலில் அந்த வண்டி, பைக்கு, காரு இந்த மாதிரிலாம் வந்து அப்டேட் ஆகப்புறமா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தது கொஞ்சம் ரேர் தான். பட் இப்போ பஸ் ஸ்டாண்ட் வ்ளாக் நம்ம எடுத்து நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ வாங்க உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ இது ஒரு வ்ளாகாக எடுத்து போட்டு வைக்குமே அப்படின்றத நம்ம வந்திருக்கோம். ஓகே.